ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் காலை நீங்கள் விழித்து வெளியே வருகிறீர்கள். வானத்தில் ஒரு விசித்திரமான ஒளி தெரிகிறது. சில நொடிகளில் அது மறைந்து விடுகிறது. அதை நீங்கள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் அதற்கு சரியான விளக்கம் தர முடியவில்லை. அல்லது ஒரு மலைப்பகுதியில் 9 அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் இனி திரும்பி வரவே இல்லை. பல நாட்களுக்கு பிறகு அவர்களின் கூடாரம் உள்ளே இருந்து கிழிக்கப்பட்ட நிலையில் கிடைக்கிறது. சிலர் காலணியின்றி பனியில் ஓடியுள்ளனர். சிலருக்கு உடலில் வெளிப்புற காயங்கள் இல்லை, ஆனால் எலும்புகள் நொறுங்கி இருந்தன. அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? நவீன அறிவியல் இன்று மனிதனை சந்திரனுக்கு அனுப்பியுள்ளது. செவ்வாயில் ரோவர்களை இயக்குகிறது. மனித உடலின் மரபணுக்களையே படித்து மாற்றும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஆனால் இந்த உலகில் இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு இன்று வரை உறுதியான பதில் இல்லை. இன்று நாம் பார்க்க போவது அறிவியலால் இன்னும் முழுமையாக விளக்க முடியாத 10 உண்மை சம்பவங்கள். இந்த பட்டியலில் வரும் கடைசி சம்பவம் இது உண்மையிலேயே நடந்ததா என்று உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். 1. டயாட்லவ் பாஸ் இன்சிடென்ட். 1959 சோவியத் ரஷ்யா. 9 இளம் மலையேற்ற வீரர்கள் உரால் மலை பகுதிக்கு பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் அனைவரும் அனுபவம் வாய்ந்தவர்கள். மோசமான பனிப்புயல்களை கூட சமாளிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு இருந்தது. பயணத்தின் முதல் சில நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றன. ஆனால் பிப்ரவரி 1ஆம் தேதி இரவுக்கு பிறகு அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. முதலில் யாரும் கவலைப்படவில்லை. ஆனால் பல நாட்கள் கடந்தும் அவர்கள் திரும்ப வராததால் தேடுதல் குழுக்கள் அனுப்பப்பட்டன. தேடுதல் குழுவினர் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மலையின் நடுவில் ஒரு கூடாரம் இருந்தது. ஆனால் அந்த கூடாரம் வெளியிலிருந்து அல்ல, உள்ளே இருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. ஏன்? வெளியே வர கதவு இருந்தும் ஏன் அவர்கள் கூடாரத்தை கிழித்து வெளியேறினர்? பனியில் இருந்த காலடி தடங்களை பார்த்தபோது சிலர் காலணியின்றி, சிலர் வெறும் கால் உறைகளுடன் ஓடி இருப்பது தெரிந்தது. அவர்களின் உடல்கள் வெவ்வேறு இடங்களில் கிடைத்தன. 2 உடல்கள் தீ மூட்ட முயன்றதற்கான சான்றுகளுடன் இருந்தன. 3 பேர் கூடாரத்தை நோக்கி திரும்ப முயன்றபடி இறந்திருந்தனர். மற்ற 4 பேரின் உடல்கள் 2 மாதங்கள் கழித்து பனிக்குள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்களின் காயங்கள் இன்னும் மர்மமானவை. ஒருவரின் மார்பெலும்புகள் கடுமையாக நொறுங்கியிருந்தன. ஒரு பெண்ணின் நாக்கே காணவில்லை. வெளிப்புறத்தில் பெரிய காயங்கள் எதுவும் இல்லை. அவர்களின் உடைகளில் கதிரியக்க துகள்களும் கண்டறியப்பட்டதாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இதற்கான காரணமாக பனிச்சரிவு, ரகசிய இராணுவ சோதனை, கடுமையான காற்றழுத்தம் அல்லது வேறு இயற்கை காரணங்கள் போன்ற பல விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் முழுமையான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. 2. த வவ் சிக்னல். நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாகத்தான் இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு மனிதர்கள் பல நூற்றாண்டுகளாக பதில் தேடி வருகின்றனர். 1977 ஆகஸ்ட் 15 அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் இருந்த பிக் இயர் ரேடியோ டெலிஸ்கோப்பு விண்வெளியில் இருந்து வரும் ரேடியோ அலைகளை பதிவு செய்து கொண்டிருந்தது. அன்று இரவு வானியலாளர் ஜெரி எக்மான் கணினி அச்சிட்ட தரவுகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு வரிசை எண்களும் எழுத்துக்களும் அவரது கவனத்தை ஈர்த்தன. 6EQUJ5. இது சாதாரண சிக்னல் அல்ல. 72 வினாடிகள் மட்டுமே நீடித்த இந்த சிக்னல் இயற்கையாக உருவாகும் ரேடியோ அலைகளை விட மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதிர்ச்சி அடைந்த ஜெரி எஹ்மான் அந்த வரியின் அருகில் சிவப்பு பேனாவால் ஒரே ஒரு வார்த்தையை எழுதினார்: வாவ். அதன் பிறகுதான் இந்த சிக்னலுக்கு வவ் சிக்னல் என்று அழைக்கப்பட்டது. அறிவியலாளர்கள் உடனடியாக அதே திசையில் மீண்டும் தேடினார். ஆனால் அதே சிக்னல் மறுபடியும் ஒருபோதும் கிடைக்கவில்லை. அது வேற்று கிரக வாசிகளின் தகவலா, இயற்கை நிகழ்வா, அல்லது நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத பிரபஞ்சத்தின் ஒரு மர்மமா? இன்று வரை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. த டாவோஸ் ஹம். உலகத்தில் சிலருக்கு மட்டும் கேட்கும் ஒரு விசித்திரமான சத்தம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அமெரிக்காவின் டாவோஸ் என்ற நகரத்தில் வாழும் சிலர் பல ஆண்டுகளாக ஒரு குறைந்த அதிர்வெண் ஹம் போன்ற ஓசையை கேட்கிறார்கள். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அதே வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த சத்தம் கேட்பதே இல்லை. பல விஞ்ஞானிகள் அங்கு சென்று ஆய்வு செய்தனர்.
தொழிற்சாலை சத்தமா, மின்கம்பிகளா, பூமிக்கடியில் இருந்து வரும் அதிர்வுகளா எல்லாம் சோதிக்கப்பட்டது. ஆனால் தெளிவான காரணம் கிடைக்கவில்லை. சிலர் அந்த ஓசையால் தூங்க முடியவில்லை என்றும், தலைவலி ஏற்பட்டதாகவும் கூறினார். ஆனால் அந்த ஓசை உண்மையில் எங்கிருந்து வருகிறது? இன்று வரை அது ஒரு மர்மமாகவே உள்ளது. 4. பால் லைட்டனிங். இடி மின்னலை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு கால்பந்து அளவுக்கு ஒளிரும் மின்னல் பந்து உங்கள் வீட்டுக்குள் மிதந்து வந்தால், இதுதான் பால் லைட்டனிங். பல நாடுகளில் மக்கள் இதை பார்த்ததாக பதிவுகள் உள்ளன. சில நேரங்களில் அது ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது. சில வினாடிகள் அமைதியாக மிதந்து சென்று திடீரென வெடித்து மறைந்துவிடும். விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆய்வகங்களில் இதை போன்ற நிகழ்வுகளை உருவாக்க முயற்சித்தாலும், இயற்கையில் இது எப்படி உருவாகிறது என்பது இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. 5. த டான்சிங் பிளாக். ஒரு நாள் காலை நீங்கள் தெருவில் நடந்து செல்கிறீர்கள். திடீரென்று ஒரு பெண் நடனமாட ஆரம்பிக்கிறார். சில நிமிடங்களில் நிறுத்தி விடுவார் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவர் மணிக்கணக்கில் ஆடிக்கொண்டே இருக்கிறார். 1518ஆம் ஆண்டு இன்று பிரான்சின் எல்லைக்குள் இருக்கும் ஸ்ட்ராஸ்பர்க் நகரம். ஒரு பெண் திடீரென்று தெருவில் நடனமாடத் தொடங்கினார். யாரும் இசை வாசிக்கவில்லை. எந்த விழாவும் இல்லை. முதலில் மக்கள் அதை ஒரு விசித்திரமான சம்பவமாகவே பார்த்தனர். ஆனால் அடுத்த சில நாட்களில் இன்னும் பலர் அதேபோல் நடனமாட ஆரம்பித்தனர். 10 பேர், 30 பேர், 100 பேர், பின்னர் 400க்கும் மேற்பட்ட மக்கள். அவர்கள் தாங்களாகவே நிறுத்த முடியவில்லை. சிலர் சோர்வால் மயங்கினர். சிலர் மாரடைப்பால் இறந்ததாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. அந்த காலத்து மருத்துவர்களால் காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று வரலாற்று ஆய்வாளர்கள் மன அழுத்தம், சமூக பதட்டம் அல்லது நச்சு பூஞ்சை போன்ற பல விளக்கங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஒரு நகரம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஏன் இப்படி நடந்தது? அது இன்னும் விவாதத்திற்குரிய மர்மமாகவே உள்ளது. 6. த ஹஸ்டலன் லைட்ஸ். நார்வே நாட்டின் ஹஸ்டலன் பள்ளத்தாக்கு. இங்கு பல ஆண்டுகளாக வானத்தில் விசித்திரமான ஒளிப்பந்துகள் தோன்றுவதாக மக்கள் கூறி வருகின்றனர். சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் பல்வேறு நிறங்களில் அவை வானத்தில் மெதுவாக நகரும். சில நேரங்களில் மணிக்கணக்கில் தெரியும். சில நேரங்களில் சில வினாடிகளில் மறைந்துவிடும். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இந்த நிகழ்வை விஞ்ஞானிகளே நேரில் பார்த்து பதிவு செய்துள்ளனர். கேமராக்கள், ரேடார்கள், பல கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. சில விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எல்லா நிகழ்வுகளையும் ஒரே காரணத்தால் விளக்க முடியவில்லை. இன்றும் அந்த பள்ளத்தாக்கு உலகின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 7. த ப்ளூப். 1997 பசிபிக் பெருங்கடலில் ஆழத்தில் இருந்த கருவிகள் ஒரு விசித்திரமான ஒளியை பதிவு செய்தன. அந்த ஒளிக்கு பின்னர் ஒரு பெயர் வைக்கப்பட்டது, த ப்ளூப். அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒளி. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கருவிகளாலும் அது பதிவு செய்யப்பட்டது. முதலில் இது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு மாபெரும் கடல் உயிரினத்தின் சத்தமா என்று பலர் கேள்வி எழுப்பினர். அது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் சில விஞ்ஞானிகள் பனிப்பாறைகள் உடைந்து நகரும் போது உருவாகும் ஒளியாக இருக்கலாம் என்று கூறினர். ஆனால் அந்த ஒளி உண்மையில் எப்படி உருவானது என்பது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன. 8. த வோய்னிச் மனுஸ்கிரிப்ட். உலகத்தில் யாராலும் படிக்க முடியாத ஒரு புத்தகம் இருந்தால் அதை நீங்கள் நம்புவீர்களா? 1912ஆம் ஆண்டு பழைய புத்தகங்களை சேகரித்துக் கொண்டிருந்த வைல்ஃப்ரிட் வோய்னிச் என்ற புத்தக வியாபாரி இத்தாலியின் ஒரு விசித்திரமான கையெழுத்து புத்தகத்தை கண்டுபிடித்தனர். அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் அறியப்படாத எழுத்துக்களால் நிரம்பியிருந்தது. அதில் இருந்த செடிகள், நட்சத்திரங்கள், மனித உருவங்கள் எதுவும் நமக்கு தெரிந்த உலகத்துடன் முழுமையாக பொருந்தவில்லை. பல மொழியியல் நிபுணர்கள், குறியீடு உடைப்பதில் வல்லுநர்கள், 2ஆம் உலகப் போரில் எதிரிகளின் ரகசிய குறியீடுகளை உடைத்த நிபுணர்கள் கூட இந்த புத்தகத்தை படிக்க முயன்றனர். ஆனால் ஒருவராலும் அதன் மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு ரகசிய மொழியா, ஒரு இழந்த நகரத்தின் பதிவா, அல்லது யாரோ உருவாக்கிய மிகப்பெரிய ஏமாற்று வேலையா? இன்றும் இதற்கு உறுதியான பதில் இல்லை. 9. த மேரி செலஸ்டி. 1872 மேரி செலஸ்டி என்ற கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. மற்றொரு கப்பல் அதை பார்த்து அருகில் சென்றது. கப்பல் சேதமடையவில்லை. உணவு இருந்தது. சரக்குகள் அப்படியே இருந்தன. கப்பலில் சண்டை நடந்ததற்கான எந்த சான்றும் இல்லை. ஆனால் கேப்டனும் அவரது குடும்பமும் மாலுமிகளும் ஒருவர் கூட இல்லை. அவர்கள் எங்கே போனார்கள்? ஏன் உயிர்காக்கும் படகு மட்டும் காணவில்லை?
கடல் கொள்ளையர்களா, கடல் வெடிப்பா, தவறான முடிவா? பல கோட்பாடுகள் இருந்தாலும் உண்மையில் என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியவில்லை. அதனால்தான் மேரி செலஸ்ட் உலகின் மிக பிரபலமான பேய் கப்பல் மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 10. த துங்குஸ்கா ஈவென்ட் 1908 ஜூன் 30 ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள துங்குஸ்கா என்ற காட்டுப்பகுதி. அதிகாலை திடீரென்று வானம் சூரியனைப் போல பிரகாசித்தது. சில நொடிகளில் பூமியே அதிரும் அளவுக்கு ஒரு மாபெரும் வெடிப்பு. 80 மில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் சாய்ந்தன. ஆனால் விசித்திரமான ஒன்று, அங்கு எந்த பெரிய விண்கல் பள்ளமும் இல்லை. வெடிப்பு நடந்தது, மரங்கள் சாய்ந்தன, ஆனால் பெரிய தாக்க குழி இல்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு விஞ்ஞானிகள் வளிமண்டலத்திலேயே ஒரு விண்கல் அல்லது வால் நட்சத்திர துண்டு வெடித்திருக்கலாம் என்று கருதினர். அதுவே இன்று மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படும் விளக்கம். ஆனால் அந்த பொருள் என்ன, அது எப்படி வெடித்தது என்ற கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில்கள் கிடைக்கவில்லை. நண்பர்களே, நாம் இன்று பார்த்த இந்த 10 சம்பவங்களும் உண்மையான வரலாற்று பதிவுகள் அல்லது நம்பகமான அறிக்கைகளில் இடம்பெற்றவை. இந்த சம்பவங்களுக்கு பல அறிவியல் விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிலவற்றிற்கு அதிக ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் அனைத்துக்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உறுதியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. அதனால்தான் இவை இன்றும் உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக பேசப்படுகின்றன. இந்த 10 சம்பவங்களில் உங்களை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது எது? உங்கள் பதிவை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த மாதிரி மர்மங்கள், வரலாற்று உண்மைகள், அறிவியல் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நம்ப முடியாத உண்மை கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.